உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மார்ச் மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் கிரக பெயர்ச்சிகளுடைய நிலையும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, உயர்ந்த உள்ளமும் தெய்வ சிந்தனையும் தெய்வ எண்ணங்களும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முழு ஈடுபாடுடன் இருக்கக்கூடியவங்க. ஒரு வேலையில் இறங்கிட்டீங்கன்னா அந்த வேலையில் தெளிவாக இருக்கணும், தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அட்வான்டேஜாக வேலை செய்யணும். 10 ரூபா வருமானம் வர்றதை மட்டுமே கணக்கு போட மாட்டீங்க, அதுக்கு மேலே 2 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நான் செய்கிற வேலை திருப்தியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள். ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறீங்கனால அந்த கம்பெனி ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஐடியா கொடுத்து நல்லா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா டேலண்ட்டு திறமையும் உங்கள்கிட்ட இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, இத்தனை வருடங்களாக உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைச்சாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஒருத்தர் நட்பு ரீதியில் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் கொடுக்குற ஐடியாஸும் சரி, நீங்கள் உங்களோட இருந்தாலும் சரி, அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போகிறாங்க. பட் இவ்வளோ திறமையும் ஆற்றலும் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தும் பட் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய எஃபர்ட் போடுறீங்க, எல்லாமே டாப் லெவலில் பண்ணுறீங்க. பட் அது 99% ஒர்க் அவுட் ஆகுது, 1% எல்லாமே ட்ராப் ஆகி மீதி 99 போல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பாதிப்புகளால் நீங்கள் பட்ட அவமானங்களும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு தான் கிடைக்கணும், உங்களுக்குரிய ஒரு விஷயம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தொழிலில் அந்த வாய்ப்புகள் எல்லாமே சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு போய் சேரக்கூடிய நிலை. உண்மையை சொல்லணும்னா, உங்களுடைய ஒர்க்கை பார்த்தா, உங்களுடைய எஃபர்ட்டை பார்க்கும் பொழுது அதில் பாதி கூட அவங்கக்கிட்ட இருக்காது. பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்காத நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மன உளைச்சலுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு 12ஆம் இடமாக இருந்தாலும், சனி பகவான் இருக்கிறது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கார். இப்போ பயிற்சியாக போகிறார், 10ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சியாக போகிறார். கடைசி நேரம் இது. இந்த மாதம் முடியும் பொழுது, அதாவது இந்த மார்ச் மாதம் முடியும் பொழுது உங்களுக்கு சனி பயிற்சியும் வரப்போகுது. அப்போ அந்த சனி பயிற்சி பற்றி அடுத்த காணொலியில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சு அதை சார்ந்த மூவ் பண்ணுங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ இந்த சனி பகவான் இந்த இடத்த விட்டு உங்களுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறார். டாப் பொசிஷனில் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய அமைவுகள் இருக்குது. அதனால் கழுகு பார்வையாட்டம் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. ஏன்னா சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் நீங்கள் கொஞ்சம், ஏன்னா குரு விரைய குரு 12ஆம் வீட்டில் குரு இருக்கார். இந்த குருவால் கிட்டத்தட்ட இந்த 6 மாதமே நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சம்மந்தமே இல்லாதவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு இறங்கி இன்றைக்கி ஏண்டா நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு வருத்தப்படக்கூடிய நிலைமை இந்த கடந்த 7 மாதம் ரொம்ப ரொம்ப மன உளைச்சல். ஒரு புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான், மறுபுறத்தில் கேது பகவான் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்ததுனால நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை, குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள். நீங்கள் யதார்த்தமாக எதையாவது ஒன்று செஞ்சால் அதை உங்களுடைய பந்தங்கள் ரீதியிலும் சரி, நட்பு ரீதியிலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி பார்த்தீங்கன்னா அது எப்படி கமிட்மெண்ட் ஆகுதுன்னா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நல்லதை நினச்சி நல்ல விஷயத்த சொல்ல போய் கடைசியில் உங்களுக்கு வீண் பழி கிடைச்சதை தான் மிச்சம்ன்ற மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகி, சிலர் குடும்ப ரீதியில் பிரச்சனைகளுக்கு ஆளாகி நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிட்டீங்க. அந்த அளவுக்கு மிதுன ராசி என்பவர்கள் நிறைய கடினமான கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க. அதுவும் உங்களுக்கு கண்டகச்சனி அஷ்டமச்சனி வந்தபோது அந்த 5 வருஷமெல்லாம் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. அவ்வளோ கஷ்டங்கள். இப்போ தான் உங்களுடைய முயற்சியாலையும் உங்களுடைய ஆற்றலாலையும்
அட்வான்டேஜாக யோசித்து ஒவ்வொன்றையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி அப்படியே லெவல் பண்ணி வர நேரத்தில் பார்த்தா இப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள். பட் இந்த இடத்துல இருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு நல்ல அமைவு இந்த மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், அதையும் தாண்டி சனி பகவான் ஒரு நல்ல இடத்துக்கு போக போகிறார். அவர் போகும்போது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குற இடத்துல அவர் இருக்கிறாரு. அடுத்தது ராகு கேது பயிற்சிகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 வருடத்தில் ஒரு மாபெரும் ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்குரிய முதல் படி இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வெற்றிப்படியாக உங்களுக்கு இருக்க போகுது. அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். தெளிவாக டீப்பாக யோசித்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல வாய்ப்புகளை சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இது இருக்கும். ரொம்ப நாளாக கடன் சுமைகளுக்கு ஆளாகி இதை என்னால் தீராத கடனாக இருக்குது, எவ்வளவோ கஷ்டப்படுறேன், கட்டுறேன், வட்டியை கட்டுறேன், வட்டியை மீண்டும் கடன் வாங்கி வட்டியை கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகுது, நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகரிக்குதே தவிர குறையிலே என்ற ஒரு குழப்பத்தில் மிதுன ராசி என்பவர்களாகப்பட்ட நீங்கள் இருக்கீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இந்த 2025 நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. இது எல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பலமான ஒரு சப்போர்ட் கொடுக்குற நிலையில் இந்த மார்ச் மாதத்தில் வளர்ச்சிக்குரிய பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதுக்கு சில நல்ல விஷயங்களை செலக்ட் பண்ண போகிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பாக்கியத்திலையும் 10ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அழகாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த நேரத்தில் உண்டாகும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அருமையான உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு எனர்ஜியை மட்டும் அல்லாமல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றிக்குரிய பாதையாக உங்களுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நாளாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலைன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் பேசி தீர்க்கக்கூடிய நிலையை உண்டாக்கிடுவீங்க. அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை முடிவெடுப்பீங்க. அழகாக இறங்கி செஞ்சால் வின் பண்ணிடலான்ற அளவுக்கு கமிட்மெண்ட்டை 99% பண்ணுவீங்க. கடைசி 1% பிரேக் ஆகக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா செவ்வாய் கரெக்டாக உங்களுடைய ராசியில் நிற்கிறாரு. இவர் உங்களுக்கு ஒரு புறம் லாபஸ்தானாதிபதி நிற்கிறதுனால நீங்கள் அட்வான்டேஜை யோசித்து ரொம்ப ஸ்பீடாக செயல்பட்டாலும் சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அவர் தான். அது சரி நாளை செஞ்சிக்கலாமா, அடுத்த நாள் செய்யலாமா, அதுக்கு அடுத்தது செய்யலாமான்ற அளவுக்கு கொஞ்சம் தடைகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு புறம் குரு, ஒரு பக்கம் செவ்வாய், மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ். அதுவும் வரக்கூடிய காலகட்டங்களில் ராகு கேதுக்கள் பயிற்சி கூட உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதனால் முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானத்தில் விழுது, அஷ்டமஸ்தானத்தில் விழுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு பார்வை விழுற இடம் 4ஆம் வீட்டில் விழுது. அப்போது சுகஸ்தானத்தில் விழுறதுனால சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது வண்டி வாங்கிறதுக்கோ பூமி இல்லை வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைச்சு வரும். இந்த மாதத்தில் இதற்குரிய ஒரு அருமையான தருணம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நேரம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருந்தாலும் அடுத்தபடியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிற இடம் 3ஆம் பாவாதிபதி வெற்றிக்குரிய சூரியன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா முதல் 15 நாட்கள் உங்களுக்கு அஷ்டம சம்பந்தப்பட்ட கும்பத்தை மகரத்தில் இருந்தாலும் கும்பத்தில் 9ஆம் பாவத்தில் இருந்தாலும் அந்த கும்பத்தில் இருந்து 10ஆம் பாவத்திற்கு மீண்டும் அவர் பயிற்சியாகி 15 நாள் இருக்க போகிறார். கிட்டத்தட்ட 9+10 2 இடமும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போது நீங்கள் இறங்கி யோசிக்காமல் எதுலேயுமே ஒரு வெற்றி அடையக்கூடிய அருமையான காலம். புது முயற்சிகளும் புது தொழில் வேலை வாய்ப்புகளும் சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அழகு சம்மந்தப்பட்ட சாதனங்கள் சார்ந்த வேலைப்பாடுகள் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. முயற்சியை எடுத்தால் பெரிய லெவலில் சக்ஸஸ். ஜவுளி துறையில் அதை சார்ந்த கடைகள் வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். இந்த மாதம் உங்களுக்குரிய ஒரு மாதமாக நினச்சி செயல்பட்டால் அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் அளிக்கும். பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் முயற்சிகளும் முழுமையாக உங்களுக்கு பலன் அளிக்கும். அது உங்களுடைய பேச்சை மீறி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மேன்மைகளை உருவாக்கிடுவீங்க. சிலர் இடமாற்றங்கள் உண்டாக்கலாமா, இங்கேயே இருக்கலாமா, இல்லை இடம் வேற எங்கேயாவது மாறலாமான்ற குழப்பங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அந்தளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாத்துலேயும் இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க. இடமாற்றங்கள் கிடைச்சா செய்யலாம், செய்யக்கூடாது நல்லா இல்லை.
இந்த காலகட்டங்களில் உங்களுக்குரிய எல்லா மேன்மைகளையும் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. கல்வி ரீதியில் மாணவ மாணவிகளுக்கு, மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது. ஆக முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் கொண்டே இந்த பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். அதனால் சில முயற்சிகள் எடுக்கிறத யோசிக்காமல் இறங்கி செயல்படுத்தலாம். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தாலே போதும். ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.